வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் இப்போ இன்னைக்கு காலையில் பார்த்த வீடியோ என்னென்னா, ஆர்ஆர் பிரியாணி கடை முதலாளி அண்ணா வந்து நம்ம கூல் சுரேஷுக்கு ஒரு கார் பரிசாக கொடுத்துருக்குறாரு. அதாவது கூல் சுரேஷ் வந்து பிக் பாஸில் நடித்து கலந்துட்டு இருக்கும்போது அவருடைய கார் வந்து மழை வெள்ளத்தில் போயிடுச்சு. புயலில் போனதுனால அவர் கார் இல்லாமல் இருக்கிறாரு. ஆட்டோவில் தான் வர்றாரு. பாவம், நல்ல மனிதன், உழைத்து கஷ்டப்பட்டு வாழக்கூடிய ஒரு மனிதன். அதில் அவரோட அந்த வீடியோவில் வந்து கமெண்டில் வந்து ஒருத்தன் போட்டிருக்கிறேன், நீங்கள் அன்பளிப்பு கொடுக்குறதெல்லாம் ஓகே, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாமல்லோ அப்படின்னு போட்டிருக்கிறான். அதாவது கூல் சுரேஷ் மாதிரி முன்னுக்கு வரணும்னு துடிக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறவன் தான் ஒரு தொழிலதிபர், சிந்தனையாளன். சரியா? இந்த சோம்பேறிகளுக்கு, உழைக்காதவர்களுக்கு, கையாளாகாதவர்களுக்கு அள்ளி 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 கொடுக்குற வரைக்கும் நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்குமான்னு கேட்டால் மயிரும் கூடி பயணிக்காது. சரிங்களா? அதனால் வந்து ஒரு உழைக்கிறவனுக்கு தெரியும், எவனுக்கு தன்னுடைய நான் சம்பாதித்த பணம், ஒரு உழைத்த பணம் யாருக்கு கொடுக்கணுங்கிறது அந்த உழைத்தவனுக்கு தான் தெரியும். அவருடைய வீடியோவில் போய் கமெண்ட் பண்ணுற தெல்லவாரிக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் கையாளாகாதவனுக்கு நீங்கள் சம்பாதிச்சு கொடுங்க, அவங்க நல்லா இருக்கட்டும் நீங்கள் நினைங்க. சரியா? அதை விட்டு போட்டு அத்தச்சோடு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு மனிதர், அந்த மனிதருக்கு போய் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து புடுங்கிகளே கிடையாது. சரியா? உங்களுக்கெல்லாம் வந்து அடுத்தவனுடைய கமெண்ட்ஸில் வந்து தேவையற்ற கமெண்ட்ஸில் போட்டு தேவையற்ற கருத்துக்களை பகிர்றது, இந்த மாதிரி தெலவாரித்தனம் பண்ணுறத தவிர்த்து உருப்படியாக ஒரு வேளை நீங்கள் செய்வீங்களாடா? ஒரு வேளை நீங்கள் செய்வீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படிக்கு மனம் ரொம்ப வருத்தம் அளிச்சது. அதனால் வந்து ரொம்ப தாங்க முடியல. அதனால் வந்து நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லுங்கிறதுனால இந்த வீடியோ போட்டேன். இப்படிக்கு காரில் பற்றி எப்படி நடத்திடுது கேரளா தமிழன் ஜின்னா. ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.